அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஆபத்தானவங்க இந்த 4 ராசியில் பிறந்தவங்க. அனைவரும் நல்லது செய்பவர்களை எப்போதும் அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் சிலர் மற்றவர்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் தங்கள் விருப்பப்படிதான் வாழ்வார்கள். ஜோதிடத்தின்படி சில ராசிகள் பிறந்தவர்கள் எப்போதும் தங்கள் சொந்த நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். தங்கள் சொந்த நன்மைக்காக அவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பையும் மற்றும் அவர்களை சுற்றி இருப்பவர்களையும் பயன்படுத்துகிறார்கள். அவர்களின் சுயநலம் பெரும்பாலும் மற்றவர்களின் உணர்ச்சிகள் மற்றும் தேவைகளை பற்றி சிந்திக்க விடாமல் தடுக்கிறது. அதீத சுய முக்கியத்துவம் கொண்ட அவர்கள் தனிப்பட்ட ஆதாயம் மற்றும் மன நிறைவுக்காக தங்கள் உறவுகள் நண்பர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரவங்க ஆபத்தான சுயநலவாதிகளாக இருப்பார்கள் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேசம். மேசராசிக்காரவங்க அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, சுயநலவாதிகள். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட விருப்பங்களை பற்றி ரொம்ப குறைவாக தான் கவலைப்படுவாங்க. மற்றவங்களை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவங்க தங்களோட விருப்பப்படி நடந்து கொள்வாங்க. மேசராசிக்காரவங்க போட்டி மனப்பான்மை அவங்கள வெற்றி பெற தூண்டும். அதுக்காக அவங்க என்ன வேணுமாலுமே செய்வாங்க. அவங்களோட தன்னம்பிக்கை பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் மற்றவங்களை அதற்காக காயப்படுத்துவது தவறான விஷயம். இரண்டாவது ராசிக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்க. வேகமாக சிந்திக்கும் இரட்டை ஆளுமை கொண்டவங்க. ஆனால் அவங்க அதீத சுயநலவாதிகளாக இருப்பாங்க. அவங்க தங்களோட அறிவுத்திறமை புத்திசாலித்தனத்தையும் மிகப்பெரிய சொத்தாக மதிக்கிறாங்க. அவங்க எந்த விஷயத்துலையுமே நேர்மையான அணுகுமுறை இல்லாதவராக இருக்கலாம். தங்களோட விருப்பப்படி விஷயத்தை மாற்றிக்கொள்ளலாம். மிதுன ராசிக்காரவங்களோட எளிமையான இயல்பு அவங்கள சுவாரஸ்யமானவர்களாக மாற்றுது. ஆனால் விசுவாசமற்ற நண்பராகவும் மாற்றுதுங்க. மூன்றாவது ராசிக்காரவங்க தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசிக்காரவங்க சாகசக்காரவங்க, ஆனால் சுயநலமான ஆன்மாக்கள்னு சொல்லலாங்க. அவங்க சுதந்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க தங்களோட சுதந்திரத்திற்காக மற்றவங்களோட உணர்வுகளை மதிக்காதவங்களாகவும் விவேகமற்றவங்களாகவும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரவங்க உற்சாகமாகவும் நம்பிக்கையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டவங்களாக இருக்காங்க. ஆனால் அந்த தேடலில் அவங்க மற்றவங்களோட நலன்களை கவலைப்படுறது கிடையாது. வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க. அடுத்த ராசிக்காரவங்க சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசிக்காரவங்க அனைத்து விஷயத்துலையுமே தங்களை தாங்களே முதன்மைப்படுத்தி கொள்கிறாங்க. கவனத்தையும் பாராட்டையும் விரும்புகிறாங்க. அவங்க எப்போதுமே ஆதிக்கம் செலுத்தும் இடத்துல இருக்க விரும்புகிறாங்க. மற்றவங்க தாங்க சொல்வதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும்னு வலியுறுத்துகிறாங்க. சிம்மராசிக்காரவங்க தன்னம்பிக்கை மற்றவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். மற்றவங்களால் மறுக்க முடியாத அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவாங்க. சிம்மராசிக்காரவங்களோட தலைமைத்துவ இயல்பு அவங்கள பிரபலமாக மாற செய்யும். இது மற்றவங்களோட உணர்வுகளையும் தேவைகளையும் புறக்கணிக்க செய்வதாக கூட இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.